அன்பு சரவு பெருமக்களே, ஆற்றல்மிகு செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 30 அது மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் முத்திரை திருநாள், சித்திரை பெருநாள். எக்குலமும் போற்றி வணங்கும் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவின் மூலம் உங்களுடன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். அடங்கியும் ஒடுங்கியும் கிடந்த விடுதலை உணர்வுகளை தட்டி எழுப்பி முரசு கொட்டி பட்டி தொட்டி எல்லாம் தனது கனல் பேச்சால் வீரம் விளைந்த சுதந்திர கனல் பற்றி எரிய செய்த உத்தம தலைவரின் அவதார திருநாள். இந்நன்னாளே மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி திருநாள். தமிழகம் எங்கும் மானமும் வீரமும் பெரிதென வாடும் முக்குல மக்களை ஒன்றிணைத்து இழந்த மறந்த உரிமைகளையும் பெருமைகளையும் மீட்டெடுக்க அரசியல் இயக்கம் வேண்டும் என்று ஆழ்ந்து சிந்தித்து தமிழ்நாடு முக்குலத்தர் சங்கம், தேவர் பேரவை ஆகியவைகளை ஒருங்கிணைந்து அண்ணன் பெரியமருது, தியாக தீபம், GM பிரேம்குமார் வாண்டையார் மற்றும் சமுதாய தலைவர்கள் இணைந்து உருவாக்கியதுதான் நமது மூவேந்தர் முன்னேற்ற கழகம். அத்தகைய கழகம் நமது முன்னோர்களையும் பெரியோர்களையும் வணங்கி அவர்கள் பிறந்த நாட்களிலும் நினைவு நாட்களிலும் அவர்கள் செய்த தியாகங்களை பெருமைகளை நினைவு கூறும் வகையில் கருத்தரங்குகள், பேச்சு போட்டிகள், இரத்த தான முகாம்கள் நடத்தியும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தும் மேலும் அவ்விழாவிற்கு வருவோர் அனைவருக்கும் அறுசுவை உணவு அளித்து பெருமைப்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் தான் ஆண்டுதோறும் தேவர் ஜெயந்தி குருபூஜை விழா, மருது பாண்டியர்களின் வீர வணக்க நாள், பண்டித மாமணி நாமு வெங்கடசாமி நாட்டார் பிறந்தநாள் விழா, அமரர் பெரிய மருது பிரேம்குமார் வாண்டையார் நினைவு நாள் நிகழ்ச்சிகள் என சிறப்பாக நடத்தி வருகின்றோம். சங்க காலம் தொட்டு சேரர், சோழர், பாண்டியர் என விரிகின்ற மூவேந்தர்களின் வரலாறு நம் மக்களின் உண்மை வரலாறு ஆகும். மாபெரும் சோழ பேரரசை நிறுவி காவிரியில் கல்லணை கட்டி பார்ப்புகழ் நாடாண்ட கரிகால் பெருவளத்தானும் இமயம் முதல் குமரி வரை இலங்கை முதல் கடாரம் வரை சீர்மிகு புலிக்கொடியை பறக்க விட்டு அரசாண்ட சோழ வம்சத்தின் வழி தோன்றல்கள் நாம். இருமாந்திருந்த வட இந்திய மன்னர்களை போரிலே வெற்றி கண்டு அம்மன்னர்களின் தலையில் இமயத்தின் கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு சிலை வடித்த மாமன்னன் சேரன் செங்குட்டுவனின் வழி வந்தவர்கள் நாம். 17வது வயதிலே பாண்டிய பேரரசன் தலைமை ஏற்று எதிரிகளின் பெரும்படையை வெருண்டோடு செய்து வெற்றி கொடி நாட்டிய தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனின் வழிவந்த சமுதாயம் நாம். 17ஆம் நூற்றாண்டில் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவிலே தென்னாட்டிலே முதலாக வெள்ளையர்களின் ஆதிக்கத்தை வேறறுக்க இந்நாட்டில் பிறக்காத எவனும் அந்நியனே என இடிமுழக்கம் செய்து இந்திய விடுதலைக்காக வித்திட்ட முதல் சுதந்திர போராட்ட வீரன், நெற்கட்டும் சேவலில் உதித்த மன்னன் மாவீரன் புலித்தேவன். இந்திய விடுதலை போரின் முதல் பெண், முரத்தால் புலியை விரட்டிய வீர மரத்திக்கு இலக்கணமாய் வாழ்ந்த வீரத்தின் விளைநிலமாம் சிவகங்கை சீமையை ஆண்ட வீரமங்கை வேலு நாச்சியார் உலகிற்கே குரில்லா யுத்தத்தை அறிமுகப்படுத்தி ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கி இம்மண்ணின் மானத்தை காப்பாற்றிய மாமன்னர்கள், மருது சகோதரர்கள் மற்றும் இன்னும் பலர் வரலாற்றின் பக்கங்களில் ஒளி வீசி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது வீரம், மானம், பெருமை, கொடை, தியாகம் ஆகியவற்றை உலகம் உணர மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. நமது ஒற்றுமையின் உன்னதம் உணரப்பட்டால்தான் நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். அரசியல் களத்தில் நாம் வளர்ந்து வரும் பேர் இயக்கம் எல்லைகளை மாற்றம் மட்டுமல்ல, அதை வரையுரைக்கின்ற வேகமும் எழுச்சியும் நிறைந்த இளைஞர்களின் பாசறை இது. அனைத்து மக்களையும் அரவணைத்துச் செல்லும் இயக்கமாக புரிந்து கொள்வோம், விட்டு கொடுப்போம், கூடி வாழ்வோம் எனும் மக்களாட்சி தத்துவத்தின் உயர்ந்த நோக்கை தாரக மந்திரமாக கொண்டது நமது மூவேந்தர் முன்னேற்ற கழகம். ஏழை எளிய மக்களுக்கு பசியாத வயிறு, கிழியாத ஆடை, ஒழுகாத வீடு, சமசீர் கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்புகள் போன்ற வசதிகள் கிடைத்து அவர்கள் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வாழ்வாங்கு வாழ மூவேந்தர் முன்னேற்ற கழகம் பெரும்பணி ஆற்றி வருகிறது. உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டும் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நதிநீர் பங்கீட்டினை தர மறுக்கும் அண்டை மாநிலங்களின் அகங்கார போக்கினை கண்டித்து இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாய் ஒன்று திரட்டி காவிரி நதிநீருக்காக பழையாறு முதல் கல்லணை வரை நடப்பயணம் பயின்று மக்கள் எழுச்சி ஏற்படுத்தியது நமது கழகம். தென் மாவட்ட விவசாயிகளின் நலனுக்காகவும்
தென் மாவட்டங்களின் நீர் வளத்தை அதிகரிக்கவும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த கோரி வீரம் செறிந்த தென் மாவட்ட இளைஞர்களை ஒன்று திரட்டி மதுரை கீழ் வளவிலிருந்து கம்பம் வரை நடைபயணம் சென்று நமது உரிமைக்காக குரல் கொடுத்தது மூவேந்தர் முன்னேற்ற கழகம். சில போலி சமுதாய தலைவர்களின் தவறான வழிகாட்டுதலால் ஜாதி கலவர வழக்குகள் பதியப்பட்டு நீதிமன்றங்களின் நீண்ட நெடிய படிகளில் தங்களது வாழ்க்கையை துளைத்துவிட்டு உயர்கல்வியினை தொடர முடியாமலும் அரசாங்க வேலை வாய்ப்பினை பெற முடியாமலும் வெளிநாடுகளில் சென்று வேலை செய்யும் வாய்ப்பினை இழந்தும் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டுள்ள இளைஞர்களின் எதிர்காலம் ஒளிமயமாக அமைய அனைத்து சமுதாய மக்கள் மீது போடப்பட்ட ஜாதி கலவர வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய மூவேந்தர் முன்னேற்ற கழகம் தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இடஒதுக்கீட்டில் நமது உரிமைகளை மீட்டெடுக்க 1 லட்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டி அரசியல் களத்திலே மூவேந்தர் முன்னேற்ற கழகம் மிக பெரும் சக்தியாக உருவெடுத்து வருவதை நிரூபித்து காட்டியது புதுக்கோட்டை கோரிக்கை மாநாடு. வெள்ளம் மற்றும் வறட்சி காலங்களில் அதனை தாங்கும் சக்தி கொண்ட குறுகிய காலத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய லாபகரமான பயிர்களை அறிவியல் தொழில்நுட்பம் மூலம் கண்டறிந்து அதிநவீன விஞ்ஞான முறையை விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களின் பொருளாதாரம் மேம்பாடு அடைய அரசாங்கம் வழிவகை செய்ய மூவேந்தர் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தென் தமிழகத்தின் தொழில் வளத்தை பெருக்கவும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் கல்வி மற்றும் பொருளாதார துறைகளில் முன்னேற்றம் காணவும் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி வருகின்றது. பயமறியா இளைஞர் பட்டாளமே, இனமான செயல் வீரர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழக கொடியின் கீழ் அணிவகுத்து வாருங்கள். மத்தியிலும் மாநிலத்திலும் நமது குரல் ஒலிக்க, கல்வி வேலை வாய்ப்பில் நமது இடஒதுக்கீட்டை பெற்றிட, அடுத்த தலைமுறையினருக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அன்புடன் அழைக்கின்றது. தன் வாழ்நாள் எல்லாம் முக்குல மக்கள் பொருளாதாரத்திலும் கல்வி வேலை வாய்ப்பிலும் உரிய பங்கீட்டை பெற்று முன்னேற்றம் அடைய வேண்டுமென பெரியமருது பிரேம்குமார் வாண்டியார் அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்ற உறுதி ஏற்போம். முடியும் வரை போராடு, உன்னால் முடியும் வரை அல்ல, வெற்றி அடையும் வரை போராடு, ஏனெனில் உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை. தெய்வீக திருமகன் பசுமன் தேவர் நாமம் வாழ்க. தேவர் தந்த தேவராம் கல்வி காவலர் மூக்கையா தேவர் புகழ் ஓங்குக. பெரியமருது பிரேம்குமார் வாண்டையார் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.